கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 1 பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களை பார்த்து சொந்தம் கொண்டாடுறாரு. மகனே நீ என்னுடையவன், மகளே நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்றார். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? ஆகவே கர்த்தரே நம்மளை பார்த்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக கருதும் போது நம்ம எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. எதை குறித்தும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட நம்ம இருக்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கி ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு நான் கடவுளுடைய பிள்ளை, எங்கள் அப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லலாமா? ஜெபிக்கலாமா? இன்றைய நாள் உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் உங்களுக்கு இன்றைக்கு தருவார். நான் ஜெபம் பண்றேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பார்த்து ஆண்டவரே நீர் சொல்லுகிறீர், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லுகிறீர். ஆகவே எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன். ஏனென்றால் நான் உம்முடைய பிள்ளை. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.